சுற்றி நில்லாதே போ பகையே, துள்ளி வருகுது வேல், களத்தில் சந்திப்போம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் மணிகண்டன், திருச்செந்தூர் கோவிலில் நடக்கிற முறைகேடு தொடர்பாக தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வந்தேன். இப்போ இன்றைக்கி காலையில் கிடைச்ச ஒரு செய்தி, நாங்கள் கோவிலை பற்றி அவதூறாக வீடியோக்கள் வெளியிட்டு அமைதிக்கு பங்கம் விளைவிச்சிட்டோமா, அதனால் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாம். இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போது நாளைக்கு நாங்கள் போராட்டம்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு ஃபேக் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. சந்தோஷம், இது நடக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் கோவிலில் என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு வீடியோ வெளியிட்டோம். அந்த வீடியோவோட உண்மைத்தன்மை, அதில் என்ன நடந்தது, நாங்கள் என்ன பேசினோம், எதையுமே யாருமே முன் வந்து கேட்கல. இப்போது கோவில் நிர்வாகமே வலையில் விழுந்திருக்காங்க. அதாவது நாளைக்கு நான் போராட்டம் அறிவித்தேன், அந்த போராட்டத்தை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு. சத்தியமாக நடக்காது. அறிவித்தபடி நாளைக்கு காலையில் 3:30 மணிக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் சண்முக விலாசத்தில் போராட்டம் நடக்கும். நான் வரேன். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க போராட்டத்துக்கு போவேனா, உன்னை ஏதாவது கேஸ் போடுவாங்க அப்படின்னு. அதான் போட்டிங்கல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படணும். இப்போ சொல்கிறேன், நாளைக்கு காலையில் 3:30 மணிக்கு திருச்செந்தூரில் நடக்கிற போராட்டத்துக்கு நான் வரேன். உண்மையான முருக பக்தர்கள், திருச்செந்தூர் மக்கள், தைரியமாக அநியாயத்துக்கு குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாருனாலும் வாங்க. இன்றைக்கி போட்ட வழக்குக்கு நாளைக்கு நீங்கள் என்னை கைது பண்ணிடுங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, எஸ்பி, அதுக்கப்புறம் கலெக்டர், இவங்கக்கிட்ட நான் போட்ட வீடியோ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பேன். இப்போது அந்த வீடியோவில் ஏதாவது அவதூறு இருக்குது, அந்த வீடியோவில் உண்மை இல்லை அப்படின்னா அவங்க என் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும். எப்படிரா இதை கொண்டு போய் சரியான அதிகாரிகள்கிட்ட சேர்க்குறது அப்படின்னு தயங்கிட்டே இருந்தேன். இப்போ நீங்களே ரூட்டு போட்டு கொடுத்துட்டீங்க. அதனால் நாளைக்கு காலையில் சண்முக விலாசத்தில் போராட்டம் நடக்குது. நான் வர்றேன், நான் கலந்துக்க வரேன். இன்னொரு 3 பேர் மேலே வழக்கு போட்டிங்கல்ல, இந்த மாதிரி 1000 பேர் சேர்ந்து சண்முகவிலாச கதை உடைச்சோன்ட்டு. ஸ்பாட்டில் நீங்கள் சொன்ன 3 பேரும் கிடையாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, ஆதாரம் இருக்கா, எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. அதனால் நீங்கள் எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு காலையில் சண்முக விலாசம் திறக்கணும் அப்படிங்கிறத நான் ஆரம்பித்து வச்ச போராட்டம் நானே முடிச்சு வைக்கிறேன். நீங்கள் என்னை கைது பண்ணுங்கள். நான் எஸ்பி கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட, அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட பேசிக்கிறேன். அந்த வீடியோவை கொடுக்குறேன். ஏதாவது அதிகார வர்க்கத்தில் ஒரு இடத்துலையாவது கருணையும் நேர்மையும் நியாயமும் இருக்கும்ல, அது எங்களுக்காக வேலை செஞ்சால் போதும். மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், நடந்துடுச்சு. உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். திருச்செந்தூரில் கோவிலில் நடந்த முறைகேடு உண்மை, நாங்கள் பேசுனது சரி அப்படின்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்கள் யாராக இருந்தாலும் நாளை காலையில் 3:30 மணிக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வாங்க. நான் வரேன், சும்மா சொல்லலை. இதோ பேக்லாம் போட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இப்போ ட்ரெயின் ஏறிடுவேன். நைட்டு ஒரு 11 மணிக்கெலாம் ஊரில் ரீச் ஆகிடுவேன். காலைல 3:30 மணிக்கு நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருப்பேன். நாளைக்கு போராட்டம் அறிவித்தபடி நடக்கும். யார் தடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். அறவழியில் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நடக்கும். அப்புறம் நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன், முருகனோட குரலாக சொல்ல விரும்புகிறேன். சுற்றி நில்லாதே போ பகையே, துள்ளி வருகுது வேல், களத்தில் சந்திப்போம்.